ஹாப்பி சாபத். இன்றைக்கியோடைய நேச்சர் டாக்கை ஒரு சின்ன ஒரு பறவையை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அது ஒரு ஸ்டோரியாக நான் சொல்ல போகிறேன். அந்த ஸ்டோரி என்னன்னு சொன்னால், ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காடுன்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் காட்டில்? பறவைகளை பார்ப்போம், மரங்களை பார்ப்போம், செடிங்களை பார்ப்போம், அனிமல்ஸை பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போம். அப்படி இந்த பெரிய காட்டில் எல்லாம் இருந்துச்சு. அனிமல்ஸ் இருந்துச்சு, பறவைங்க இருந்துச்சு, மரங்க இருந்துச்சு, கொடிங்க இருந்துச்சு, எல்லாமே இருக்கும்போது இருந்துச்சு. அங்கே என்னன்னா, இந்த ஹண்டர் வேடன் சொல்கிறான். அந்த வேடன் என்ன செய்கிறான், தினம் அவன் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போவான். அந்த அனிமல்ஸுங்களை வேட்டையாடி எடுத்துகிட்டு வந்து அவன் ஜீவனத்தை நடத்திட்டு இருந்தான். ஒரு நாள் என்னாச்சுன்னா, இவன் வேடை என்ன செய்கிறான்னா, அந்த காட்டு உள்ளே போகிறான். காட்டு உள்ளே போனால் ஒரு இந்த டீர் சொல்கிறேன் இல்லைங்களா, என்ன சொல்கிறது, மான். அந்த மான் அவனுக்கு அவன் கண்டுக்கு தென்பட்ட உடனே என்ன செய்கிறான், அதை ஓட்டிக்கிட்டே ஓடும். ஓடி 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 அவனுக்கு அவன் கண்டுக்கு முன்னால் வருது. அவன் போய் அதை அந்த என்ன சொல்கிறது, விட்டுன்னு சொல்லும்போது அது அவன் கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போகுது. அப்படியே ஓடி போகும்போது என்ன செய்யுது, ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கிட்ட போய் நிற்கிது இந்த மான். அப்போ என்ன செய்கிறான், நம்மளுக்கு இப்போது சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லை என்ன செய்கிறான், ஜோராக அதை அழுத்தி விடும்போது என்ன செய்யுது, அந்த மான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுது. அந்த வில்லுன்னு சொல்கிறோம், அம்பு என்ன செய்யுதுன்னா நேராக போய் அந்த மரத்தில் பட்டுருது. அந்த மரத்தில் பட்ட உடனே அந்த மரம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுச்சான். ஏன்னு சொன்னால், அந்த வேடம் என்ன செய்வாருன்னு சொன்னால், இந்த அனிமல்ஸை ஹண்ட் பண்ணும்போது சீக்கிரமாக அது சாகணுன்றதுக்காக என்ன செய்வானா, அந்த அம்பில் பாய்சனை தடி இருப்பானா. அந்த பாய்சனால் விழுந்த உடனே போய் அவன் என்ன செய்வானா, அந்த அம்பை எடுத்துருவானா. அந்த நேரத்தில் என்னாச்சா, அந்த மரம் ரொம்ப அழுதுச்சான். ஐயோ என்ன கொன்னுட்டாங்களே அப்படின்னு அழும்போது இதுக்கு கஷ்டமாக இருந்துச்சான். நம்மளும் அழுவுறோம் இல்லைங்களா, கஷ்டம் வர சொல்ல, நம்மளுக்கு ஏதாவது தொந்தரவு வர சொல்ல அழுவுறோம். ஏதாவது ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்கா நம்மளுக்கும் மரத்துங்களுக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு டிஃப்ரென்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம எப்படி சாப்பிட்றோமோ மரங்களும் அப்படியே சாப்பிடுது, நம்ம எப்படி இப்போ சாப்பாடு செய்கிறோமோ அதுங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்குதுங்க, எல்லாமே செய்யுதுங்க. ஆனால் ரெண்டு விஷயத்தில் அதுங்க நம்மளுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். மரம் பேசுது, சத்தம் வராது, சத்தம் வருது. அப்புறம் இன்னொரு டிஃப்ரென்ஸ், எல்லாமே சரியாக தான் இருக்கு. ஆனால் மரம் நம்ம மாதிரி சிரிக்காது. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம மாதிரியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாது. அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கும், நம்ம தான் அதுக்கிட்ட போகணும். அப்போ இந்த மரம் அழுதுகிட்டே இருந்துச்சு. அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த மரத்தில் நிறைய பறவைங்கள்லாம் உட்காந்துருக்கும் போது என்ன ஆச்சா, அந்த பாய்சன் அம்பு பட்ட உடனே கொஞ்சம் கிராஜுவலாக அந்த மரம் என்னாச்சா, சாக ஆரம்பிச்சிச்சான். சாக ஆரம்பிக்கும் போது இந்த மரத்தில் இந்த பறவைகளுக்கெல்லாம் பேசிக்கிச்சுங்களாம், நம்ம இந்த மரத்தில் இந்த பிரயோஜனம் கிடையாது, இதில் இத்தனை நாள் இது பச்சையாக இருந்துச்சு, இதில் பழம் இருந்துச்சு, இது நம்மளுக்கு ஷெல்டராக இருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன செய்ய முடியாது, நம்ம இதில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா பறவைங்களும் பறந்து போயிடுச்சான். அப்போது ஒரு கிளி நினச்சிச்சான், ஐயோ நம்ம இந்த மரம் நல்லா இருக்கும் போது இது பழம் கொடுத்துச்சு, நம்ம சாப்பிட்டோமே,
இந்த மரம் நம்ம ஷெல்டர் கொடுத்துச்சு, நம்ம இருந்தோமே. இப்போ எல்லாம் போயிட்டாங்களே. ஆனால் நம்ம நன்றியே மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மரத்துலேயே அந்த கிளி இருந்துச்சான். எவ்வளோ காஞ்சி போனாலும் அந்த மரத்துலேயே அந்த கிளி அந்த சின்ன ஒரு ஹோலில் என்ன செய்யுமா, டெய்லி சாப்பிடுமா, வந்து அந்த ஹோலில் இருக்குமா. ஒரு நாள் என்னாச்சும், இந்த கிளி வெளியே வந்து அந்த மரத்தில் பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அந்த நேரத்தில் இந்த இந்திரன் சொன்னக்கு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களோ தெரியாது. இந்திர சந்திரன் இது அவங்க கடவுள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த இந்திர தேவேந்திர மேலே வானத்தில் போயிட்டு இருந்தாராம். அப்போ கீழே பார்த்தாராம். பார்க்கும்போது என்னாச்சும், இந்த கிளியை பார்த்துட்டு அவருக்கு, அட இந்த மரம் தான் பட்டு போயிருக்கு, இந்த கிளியே இந்த மரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கி வந்தாராம். வந்து அவத பேசுகிறாரா, கிளியே இந்த மரம் தான் பட்டு போயிருக்குதே, பக்கத்து மரம்லாம் பச்சை பச்சையாக இருக்குது, பழங்க நிறைய இருக்குது, நீ ஏன் அந்த மரத்துக்கு போகல அப்படின்னு கேட்டாராம். அப்போ இந்த மரம் இந்த கிளி சொல்லிச்சான், ஐயா இந்த மரம் நல்லா இருக்கும் போது எல்லாருக்கும் பணம் கொடுத்துச்சு, எல்லாருக்கும் ஷெல்டர் கொடுத்துச்சு. ஆனால் எல்லாரும் அது பட்டு போன உடனே எல்லாம் என்ன செய்தாங்க, அவங்கவுங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த மரத்தை விட்டு போக மனசு இல்லையா அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சான். அப்போ இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சான் அந்த கிளி பேசுகிறத பார்த்துட்டு. எல்லாம் நல்லா இருக்கிற இடத்துக்கு ஓடுறாங்க, ஆனால் இந்த கிளி இதே மரத்தில் உட்காந்துருக்கே, என்ன செய்யறது, இதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமேன்னு அதை கேட்டாராம். சரி, நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதம் தரணும்னு சொல்லி நினைக்கிறேன், நீ என்ன என்னென்ன கேட்குற அப்படின்னு கேட்டாராம். ஒரு வேளை நம்ம கடவுள் நம்ம எதிர்க்க வந்து, மேரி மார்ட்டின் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, பெர்வின் பால்சன் உனக்கு என்னன்னு வேணும்னு கேட்டால் நம்ம என்னத்தை தான் கேட்போம், நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை தான் கேட்போம். எனக்கு ஒரு கார் கொடுங்கய்யா, எனக்கு கார் இல்லை. எனக்கு ஒரு வீடு கொடுங்கய்யா, எனக்கு வீடு இல்லை. எனக்கு பணம் கொடுங்கய்யா, எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பறவை என்ன கேட்டுச்சான், ஐயா இவ்வளோ வருஷம் இந்த மரத்தால் நான் ஜீவனம் நடத்தினேன், இந்த மரம் வந்து எத்தனையோ பேருக்கு இடங்க இது ஷெல்டர் கொடுச்சியா, இப்போ இதுக்கு உயிர் இல்லை, செத்து போயிட்டுருக்கு, அதனால் என்ன செய்யுங்க, இந்த மரத்துக்கு உயிரை கொடுங்க ஐயான்னு கேட்டுச்சான். அப்புறம் ரொம்ப ஆச்சரியமாச்சான் இந்திரனுக்கு, என்னடா இது யார் என்னென்னமோ கேட்குதுன்னு நினச்சா, ஆனால் இந்த மரத்துக்காக உயிர் கொடுன்னு கேட்குதே, இந்த பறவை கிரேட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன செய்தாராம், அந்த மரத்துக்கு உயிரை கொடுத்தாராம். அப்போ இந்த போயிருந்த பறவைங்கள்லாம் என்ன செஞ்சிச்சான், இந்த மரம் துளுத்து வரும்போது நினச்சிச்சிங்களாம், ஐயோ முதல்ல மாதிரியே இந்த மரம் ஆயிடுச்சே, நம்ம அந்த மரத்தில் போய் ஷெல்டராக இருக்க ஷெல்டர் தேடிக்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணிச்சிங்களாம். அப்படி இந்த சின்ன பறவை இந்த கிளியால் நம்ம என்ன கற்றுக்குறோம், நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால், யோபு கூட கஷ்டத்தில் இருக்கும்போது யாருக்காக வேண்டினார், அவர் குடும்பத்துக்காக வேண்டினாரா, ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டினார். அவருக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு, எவ்வளோ தொந்தரவு வந்துச்சு, தாங்க முடியாத வேதனை இருந்தால் கூட அவர் என்ன செஞ்சார், அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களை மன்னியும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டினார். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வேறங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோமா, நம்மளுக்காக ப்ரேயர் பண்ணுறோமா, நம்ம வேண்டுதல் வந்து நம்மளுக்காக இருக்குதா வேறங்களுக்காக இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். அதனால் இந்த சிறிய பறவை வந்து எப்படி அந்த அவர்கிட்ட கேட்டு அந்த மரத்துக்கு உயிர் கொடுத்துச்சோம், என்ன ஆனாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, கெட்டு போனாலும் சரி, நான் இந்த இடத்துலையே இருந்து இது கூட நான் வாழ்வேன்ற நினைப்பில் அந்த கிளி இருந்தது போல் நம்ம கூட என்ன செய்யணும், என்ன வந்தாலும் சரி, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, நம்ம சபையில் நம்ம இருந்து இந்த சபையை காப்பாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஒருவேளை வேறு ஏதாவது நம்மளை டெம்ப்ட் பண்ணி அங்கே போகலாம் இங்கே போகலான்ற ஒரு ஆசை நம்மளுக்கு வந்துச்சுன்னா கடவுள்கிட்ட வேண்டும், கடவுள் நம்மளுக்கு
அந்த மனசு தந்து இந்த சபையில் இருந்து இந்த சபையில் நம்ம ஊழியத்தையோ இல்லை கடவுளை வாக்கியத்தை நம்ம கேட்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நான் இந்த சின்ன நேச்சர் டாக்கு மூலமாக நான் கேட்டுக்கிறேன். என்ன சொன்னால் கேட்குறது மாத்திரமல்ல, நம்ம பேசுகிறது மாத்திரமல்ல, நம்ம நடை கூட அப்படியே இருக்கணும். அதனால் சிறிய கிளியை போல் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம். நம்ம சபையில் இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கி, எல்லா கஷ்டங்களும் நீங்கி, இப்போது வியாதியாக இருக்கிறவங்கோ கஷ்டப்படுறவங்க எல்லாம் வந்து நம்ம சபையில் சேர்ந்து நம்ம எல்லாரும் கடவுளை ஆராதிக்க கடவுள் நம்மளுக்கு ஒரு தருணத்தை தருவார் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இந்த தருணத்தை கொடுத்த மகாலட்சுமிக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்.